வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லைரிக்ஸில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த ரீவயரிங் தி சப்கான்ஷியஸ், இன்டர்னல் டயலாக் அண்ட் விஷுவலைசேஷன், மனத்திரையில் நம்ம என்ன பார்க்கணும், இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மிராக்குலஸாக மாற்றலாம் அப்படிங்கிறத நேற்று ஒரு டாக்டர் உதாரணம் உங்களுக்கு கொடுத்துறாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டு, என்னுடைய ஃப்ரெண்டோடைய பையன் 10th வரைக்கும் இங்கே தான் ஆறுமுக நேரில் தான் படித்தான். அதுக்கப்புறம் அவன் சென்னைக்கு போனான். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் ஆஃப் த ஸ்கூல். இட்ஸ் அ வெரி பிக் ஸ்கூல், வெரி ஃபேமஸ் அண்ட் ரெனவுண்ட் ஸ்கூல். அங்கே என்ன அவனுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, இங்கிலீஷ்லேயே பேச சொல்கிறாங்க. இங்கிலீஷ்லேயே பேசுறதுன்றது அவனுக்கு பழக்கம் இல்லை. இல்லை என்னல வாழை அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தது. அங்கே வந்து எஸ் ஹவ் ஆர் யூ அப்படிலாம் பேசி நவ் வி ஆர் கோயிங் டு டைம் டுகெதர், வி என்ஜாய் யுவர் டைம், ஐ லைக் யுவர் கம்பெனி, இப்படிலாம் பேசணும். அவனுக்கு அது வரல. மற்றவங்களாம் பேசும்பொழுது இவனால் கலந்துக்க முடியல. அது ஒன்று. அடுத்தது அவன் பெரிய மேஜர் இதுவாக ஒரு ப்ராப்ளமாக அவன் சொன்னது வந்து என்னன்னு கேட்டாக்க, 3 பேர் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பேசணும், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். மற்றவங்களாம் ரொம்ப அழகாக எனி டாபிக், ஆன் எனி டாப்பிக்கெலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்மளே ஒரு டாப்பிக்கில் பேசணும். இவனுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த டெலிவரிங் த ஸ்பீச் வந்து எல்லோரும் கேலி பண்ணும்படியாக இருக்குது. அதுலேயும் கோயட்ன்றதுனால அந்த கேர்ள்ஸ் வந்து கேலி பண்ணுறது இவனுக்கு பொறுத்துக்கவே முடியல. அப்போ அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஸ்கூல் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டான். ஹாஸ்டலில் இருந்தால் கிளம்பி வந்துட்டான். என்கிட்ட கூப்பிட்டு வந்தார் அவங்க அப்பா. கூப்பிட்டு வந்துட்டு, சார் அந்த மாதிரி பையன் வந்துட்டான், சரி நீங்கள் பையனை என்கிட்ட விடுங்க அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். ஏன்னா எப்படி இருக்குது ஸ்கூல் நல்லா இருக்குது சார். அவன் சொன்னது அப்படி, ஸ்கூல் நல்லா இருக்குது சார். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சரியில்லையா, உன் கிளாஸ்மேட்ஸ் சரியில்லை? இல்லை, அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. பின்ன எது உனக்கு கஷ்டமாக இருக்குது? இங்கிலீஷில் பேசுறது, அது கூட நான் சமாளிச்சிடுவேன் சார், பேச வந்துடும். வெரி குட். அப்போ என்ன ப்ராப்ளம் சார்? தினம் ஒரு சப்ஜெக்டில் பேச சொல்கிறாங்க, ஒரு டாப்பிக்கில் பேச சொல்கிறாங்க 5 நிமிஷம். அது எனக்கு பெரிய சங்கடமாக இருக்குது. நல்லா எழுதுகிறேன், அதை மனப்பாடம் பண்ணுறேன். பட் த மொமெண்ட் ஐ ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம், இந்த கிளாஸ் முன்னால் நிற்கும் பொழுது, எஸ்பெஷலி த ரைட் விங்கில் 3வது பெஞ்சில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பேரையும் சொல்கிறான். அந்த பொண்ணு வந்து என்னை பார்த்து சிரிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மெனசிங்காக இருக்குது. கேலி பண்ணி சிரிக்குது, அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. அது எனக்கு சங்கடமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. ஓகே, இப்போ நான் சொல்கிறது நடக்குதான்னு பாரு. சொல்லுங்கள் சார். நீ ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணிட்ட? எஸ். மனப்பாடமாக பண்ணிட்ட? எஸ். ஈஸியாக உனக்கு வீட்டில் சொல்ல முடியுது? ஆமாம். நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது எனக்கு சொல்ல முடியுது. கிளாஸ்க்கு வரும்போது மறந்துடுது. ஆமாம். ஏன் மறக்குது, ஏன் தடுமாறுதுன்னு இப்போ யோசிச்சு பாருங்க சார். ஒன்றும் புரியலையே அப்படின்னா, அந்த பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நான் போவேன், இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசுவேன், வலது பக்கம் திரும்பி 3வது பெஞ்சில் அந்த பொண்ணை பார்ப்பேன், அந்த பொண்ணு உடனே சிரிக்க ஆரம்பிக்கும், நான் கொலாப்ஸ் ஆகிடுறேன். ரைட்? இதுதானே உன்னுடைய அந்த சீரியல் தானே வருது உனக்கு தாட்ஸு. ஆமாம். இன்றைக்கி அதை மாற்றுற, என் முன்னாலேயே அதை மாற்றி, இப்போ அந்த கண்ணுக்கு முன்னால் உன் கிளாஸை கொண்டு வா, விஷுவலைஸ் பண்ணு. நீ அந்த பொண்ணு வலது பக்கம் பார்த்து 3வது பெஞ்சில் அந்த பொண்ணு பேரை வச்சுக்கோ. அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணையே அட்ரஸ் பண்ணி பேசு. குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து பேசு. நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசு. மொளன்னு வார்த்தை வரும், அந்த பொண்ணுடைய ஃபேஸ் எல்லாம் மாறும். அதுக்கப்புறம் எல்லாரையும் திரும்பி பாரு. நான் வந்து நல்லா பேசுவேன், அந்த பொண்ணை அட்ரஸ் பண்ணி பேசுவேன், அந்த பொண்ணே அப்ரிஷியேட் பண்ணும்படியாக பேசுவேன். இப்படிப்பட்ட அந்த டைலாக்ஸ் தான் உன்னுடைய இன்டர்னல் டைலாகாக இருக்கணும். அந்த விஷுவலைசேஷனும் அப்படி தான் இருக்கணும்னு அவனை அனுப்பிச்சிட்டேன். திரும்பி அவள் அடுத்த வாரமே எனக்கு ஃபோன் பண்ணி, சார் ஒண்டர்ஃபுல் டெக்னிக் சார், அது நான் அப்படியே ரீரன் பண்ணி பார்த்தேன், அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன், அந்த பொண்ணே என்கிட்ட வந்து வாவ் யூ ஜஸ்ட் பர்ஃபார்ம் வெரி வெல் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னா. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்து, அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு சேஃப்டி இன்ஜினியரிங்கும் அவன் வந்து இது பண்ணி இன்றைக்கி மேனேஜராக ஒரு பெரிய கம்பெனியில் வேலையாக இருக்கான். அவ்வளோதான். வெரி சிம்பிள்.